இன்றைக்கி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட். 1/2 கப் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, ஒரு 1/4 கப் உளுந்து, 1/3 கப் ஆஃப் கீன்வா, ஒரு 8 காஞ்ச மிளகா. இது ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 hours ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அரைக்கலாம். இது டின்னர் கூட சாப்பிடலாம் நீங்கள். 3 hours ஊறிடுச்சு. இப்போ நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு 1 inch ஆஃப் ஜிஞ்சர், அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது இப்போ இந்த அரைச்ச மாவில் கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஊற்றிக்கலாம். நம்ம அடை இதை கலக்கிட்டு அடை ஊற்றிக்கலாம். சில பேருக்கு அடை திக்காக பிடிக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் மெலிசாக தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தொட்டுக்கிறதுக்கு மிளகா பொடியும் தேங்காய் சட்னியும். நீங்கள் எதோட ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட பேர் சந்துஸ் கிச்சன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.